சொல்ல கூடாது அலமேலு. இம்பட்டு வருஷம் ஐயோ உன் கைப்பக்கவும் மாறவே இல்லை. என்ன ருசி என்ன ருசி. மீன் குழம்பு வச்சு 4 நாள் ஆனாலும் நாக்கில் டேஸ்ட்டு ஒட்டிக்குதே. இம்பட்டு அழகா மீன் குழம்பு வேற யாரால வைக்க முடியும்? உன்னால மட்டும்தான் முடியும். ஏப்பா என்ன ருசி. ஏம்மா இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? என்னடி கேள்வி இது? நல்லா இருக்காத வயசான எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் பத்தியா. எம்பிட்டு சோறை போட்டு குழம்பள்ளி ஊற்றிருக்கேன். நல்லா இல்லைன்னா சாப்பிடுவேனா சொல்லு. நீ சாப்பிட்டல, நீயே நல்லா தான் சாப்பிட்ட. அம்மா கைப்பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லு. சின்ன வயசுல இப்படி தான் சமைச்சு கொடுத்தேன், நல்லா இருக்குன்னு சாப்பிட்டேன். இப்போ இதையே என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்குறேன். என்னமோ பாடி. ஐயோ அம்மா சோறு 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 சோறுன்னு எப்போ பார்த்தாலும் இதிலேயே தான் இருப்பியா? நான் ஒன்றும் நீ வச்ச மீன் குழம்பு சொல்லலை ஏண்டி. அப்புறம் வேறு என்னத்தை சொன்னேன்? ஓ மருமக என்ன பேசுனது தான். அப்படி என்னத்தை பேசுனா? ஐயோ அம்மா வேறு சாப்பிட்றத நிறுத்து. எனக்கு அப்படியே கடுப்பாகுது. ஏண்டி நான் சாப்பிட்டா உனக்கு ஏண்டி கடுப்பாகுது? இதெல்லாம் ரொம்ப தப்ப சொல்லிட்டேன். என்ன பிரச்சனைங்கிறத நேராக சொல்லிடு. நேராகவே சொல்கிறேம்மா, நேராகவே சொல்கிறேன். ஒன்றுமே தெரியாதவன் கேட்குறல சொல்கிறேன். ஓ மருமக என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? ஓ முன்னாடி தானே சொன்னா. உனக்கு மறந்துருச்சா என்ன? ஏண்டி என்னடி ஆச்சு? நிம்மதியாக ஒரு சோத்தை போட்டு தின்ன உரியாடின்னு. சரி சொல்லு, என்னதான் பிரச்சனை? மல்லிகாவை நான் அம்மா வீட்டுக்கு எதுக்கு போறா? சும்மா சும்மா போக வேணான்னு சொன்னா இந்த உமா என்ன பார்த்து நீ பொழுதுக்கும் அம்மா வீட்டில் தானே இருக்கேன்னு கேட்குறா. இதையே நீ கேட்டுக்கிட்டு இருக்க. சொன்ன வாய் நேரம் வெத்தலை பாக்கு போட்டிருக்காரு இல்லை. நீ என்னமோ மருமகளுக்கு பூஜா தூக்கிட்டு அவளை ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்ட. ஓ அதுவா? ஐயோ அம்மா சாப்பிட்றத நிறுத்து, இல்லை அப்புறம் நடக்கிறதே வேற. இது என்னடியே நீ சொல்றத கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். என்னம்மா கேட்குற? அவளுகளை வந்து என்னன்னு கேளு. அதை விட்டுட்டு இங்கே உட்காந்து மீன் குழம்பு போட்டு நொறுக்கிக்கிட்டு கிடக்க. அப்பதான் ஒன்றும் கேட்கல, இப்பயாவது வந்து கேளுமா. அவளுக்கெல்லாம் நீ கேட்டா இந்த ஆட்டம் ஆடுவாளுகளா? நீ ஒன்றும் கேட்காத வாசிதான் என்னையே அவளுக்கு பேசுறாளுங்க. அடியே கேட்க வேண்டியது அங்கே இல்லை, உங்ககிட்ட தான். உனக்கு என்ன பிரச்சனை? மல்லிகா ஊருக்கு போனா உனக்கு என்ன? ஊருக்கு போகலன்னா உனக்கு என்ன? நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்துலாம் மூக்க நினைக்கிறேன்? அப்புறம் இப்போ பாட்டுக்கு ஊருக்கு போயிடுவா. எல்லாருக்கும் நான் படிச்சு கொட்டிட்டு உட்காந்துருக்கணுமா? ஏண்டி ஒரு 2 நாள் போனால் உன்னால் செய்ய முடியாதா? நான் தான் செய்ய போறேன். கூட ஒத்தாசை கூட உன்னால் பண்ண முடியாதாக்கா? முடியாது முடியாது. இங்கே பாரு, இந்த மேட்செல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. பிள்ளை தாச்சி பிள்ளை மூடு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்க முடியும். நம்ம தான் பார்த்து அனுசரிச்சுக்கணும். ஒரு நேரம் நல்லா பேசுவா, ஒரு நேரம் சின்ன சின்ன நுழுவா. இதெல்லாம் உடம்பு பண்ணுற வேலை. அவள் பண்ணுறது கிடையாது. நம்ம அவள் மனசு கொண்ட மாதிரி நடந்தது கூடாது. என்ன சொன்னாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பதில் சொல்லிட்டோம்னா அவள் மனசு சந்தோஷப்பட்டு போவோம். அவகிட்ட போய் சண்டைக்கு நிற்கிற இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீயும் இதெல்லாம் கலந்து வந்தவ தானே. இதெல்லாம் கூட உனக்கு சொல்லி தரணும். இப்போ அவளே இப்போதான் முழுகாமல் இருக்கா. அவகிட்ட போய் எதுவும் ரொம்ப வளர்த்துக்கிட்டு இருக்காத. தேவையில்லாத பிரச்சனையே வளர்க்காத. நீயும் ரொம்ப தாம பண்ற. அவள் முழுகாம இருக்கான்னு சொல்லி இன்னும் எம்பிட்டு இடம் கொடுக்க போறியோ தெரியல. இப்படியே தூக்கி தலையில வச்சுக்கோ. நாளைக்கு ஒன்னையே தூக்கி போட்டு மிதிப்பா. சரி சரி மிதிச்சா நான் வாங்கிக்கிறேன், நீ போ. இது ஒருத்தி நிம்மதியாக ஒரு சோறை கூட தின்ன விட மாட்டேன். நொய்யின்னு கிட்ட. சே அக்கா பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சுல்ல? இம்பிட்ட பெரிய பேக்ல எனக்குன்னு ஒன்றும் இல்லடி. இவளுக்கு 2 பேரும் தான் மாறி மாறி எடுத்து அடிக்கிருக்காளுங்க. ஆனா கார்லையும் பேரி உட்காந்துட்டாளுங்கன்னா பார்த்துக்க. இருக்கும்ல, அம்மாச்சி வீட்டுக்கு போறதுன்னா யாருக்கு தான் ஆசை இருக்காது? பிள்ளைங்களுக்கு ஆசை இருக்க தானே செய்யும். அடி அதெல்லாம் இருக்கட்டும், நான் போகணுமா? நல்லா யோசிச்சு சொல்லுடி. உன்னால தனியாக சமாளிக்க முடியுமா? இல்லை போயிட்டு ஒரு நேரத்தில் பொண்ணை அழைச்சிட்டு வந்துடுறேன்டி. இங்கே நீ உன்னை தனியாக விட்டுட்டு போக எனக்கு மனசே வரல. அக்கா நான் எங்கே தனியாக இருக்கேன்? வீட்டில் அத்தை இருக்காங்க, மாமா இருக்காங்க, அது இல்லாமல் அவங்களும் வந்துடுவாங்க. நீங்கள் இதை போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜாலியாக 2 நாள் போயிட்டு வாங்கக்கா. நான் போகிறது இருக்கட்டும் முடி. புள்ள தச்சு பிள்ளை உன்னை தனியாக விட்டுட்டு போனால் எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு? நீ சாப்பிட்டியா கொண்டியா தூங்குனியா என்னென்ன யார் யார் நேரத்துக்கு கொடுத்தா ஒன்றும் தெரியாது. அதான் எனக்கு மனசு கிடந்து அடிச்சுக்குது. ஐயோ அக்கா என்ன குழந்தையா? இல்லை நான் பார்த்துக்கிறேன். அது போக உங்கள் மாமியார் அதான் நம்ம அத்தை நான் ஒன்று சாப்பிட்லன்னா விட்டுருவாங்களா சொல்லுங்கள்? 3 நேரங்கிறது இப்போல்லாம் 7-8 நேரமாக போயிட்டுருக்கு. வேறு நேரத்துக்கு கொண்டு வந்து அது இது நீட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் என்னால் எஸ் ஆகவே முடியாது. அதெல்லாம் நல்லா சாப்பிட்ருவேன்க்கா. நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. அடியே இங்கே பாரு, நான் வீட்டில் இல்லையேன்னு கோழி கொறுக்கிற மாதிரி கொஞ்சோண்டு சாப்பிட்றது, 1/2 இட்லி 1 இட்லி 1 தோசைன்னு தின்னக்கூடாது சொல்லிட்டேன். நல்லா அள்ளி வச்சு வல்லு வதக்கன்னு தின்னணும். அது போக பழமெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன்டி. தினைக்கு புதுசாக வந்து சேரும். 2 நாளைக்கு நல்லா எடுத்து போட்டு சாப்பிட்ணும் சரியா? ஜூஸ் வேணும்னா அத்தைக்கிட்ட கேளு, அத்தை போட்டு கொடுப்பாங்க. ஐயோ அக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இங்கே இருக்கிற நினப்பை விட்டுட்டு 2 நாள் ஜாலியாக போய் எங்கள் முள்ளையோடையும் அம்மாவோடையும் இருந்துட்டு வாங்க. நான் எங்கே ஜாலியாக இருக்குது? எனக்கு நினப்பு பூரா இங்கே தான் இருக்கும். பிள்ளைத்தாச்சி பிள்ளைய எப்படி ஒத்தையில் விட்டுட்டு போகிறேனேன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குதுன்னா பார்த்துக்க. ஆமாம் இங்கே சிங்கமும் புளியும் இருக்குது, எனக்கு அடித்து தின்ற போது. நீங்கள் ஒன்றுக்கா நான் அதெல்லாம் நல்லா இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க. மல்லிகா ஆமாம்மா என்னப்பா கிளம்புற வரைக்கும் அக்காலும் தங்கச்சியும் பேசிக்கிட்டே இருக்கீங்க?
நீங்களே கேளுங்க மாமா. அக்கா 2 நாள் ஊருக்கு போகிறாங்களாம். என்னை யார் பார்த்துப்பான்னு ஒரே கவலை. ஏமாம்மா, நான் என்ன குழந்தையா? என்னை இன்னொருத்தர் வந்து பார்த்துக்கணுமா? அப்படி இல்லை உமா, நீ மாசமா இருக்க, கூட ஒரு ஆள் இருந்தா ஒத்தாசையா இருக்கும்ல, அதான் அக்கா சொல்றா. அப்படி சொல்லுங்கங்க. நான் இங்கேயே இருக்கேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. ஆளாக என்னை அனுப்புறதுலே குறியா இருக்கா. ஐயோ அக்கா, அப்புறம் அம்மா வாயை திறந்து கூப்பிட்டுருக்காங்க. சும்மா கூப்பிட மாட்டாங்கல்ல அம்மா. அவங்களுக்கும் ஒரு ஒத்தாசைக்கு ஆள் வேணும்ல. பொண்ணு மாப்பிள்ளையும் வராங்க. அங்கே நீங்கள் இருந்தால் தான் சரி வரும். அண்ணியும் வேலைக்கு போகிறாங்க. அம்மா ஒத்தால இருந்து எல்லாத்தையும் எப்படி சமாளிப்பாங்க சொல்லுங்க. நீங்கள் போயிட்டு வாங்க. 2 நாள் தானே, இப்படியே இடத்துக்குள்ளே ஓடிடும். இதே தான் சொல்கிறேன். மல்லிகா, அதுவும் சரிதானம்மா, அங்கேயும் பார்க்கணும்ல. அத்தையும் தனியா என்னதான் செய்வாங்க, இங்க அம்மா நாளா இருக்கோம்ல, நாங்கெல்லாம் சேர்ந்து உமாவை பாத்துக்கிறோம். நீ போய் அங்க முல்லையையும் அத்தையும் பார்த்துட்டு வா. ஓ, நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டீங்களா? சரி விடுங்க, நான் போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வரேன். சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. பிள்ளைங்களாம் வண்டியில ஏறி உட்காந்துருச்சு, நான் போய் கார் எடுக்கிறேன், நீ வா. சரிங்க. சரிடி, அப்ப நான் வரேன். சரிங்கக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. ஓ எப்பா, இப்பதான் நல்லா இருக்கு. அத்தை வா மல்லிகா, கிளம்பியாச்சா? ஆமாங்க. காலையிலே நல்ல நேரம் இருக்குன்னு சொன்னேன். நீயே காலையில தான் கிளம்புற. போய் கூப்பிட்டுட்டு வர சரியா இருக்குமா? அத்தை, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா பொண்ணழைக்க போறதுன்னா நேத்தே கிளம்பி இருக்கணும். நான் நேத்தே போனால் சரி வராதுன்னா காலையில் கிளம்புறேன். அம்மாவும் அண்ணனும் வர வழியில் ஏறிக்குவாங்க. அங்கே காரில் போகிற வழியில் அவங்களையும் ஏற்றிக்கிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முல்லை வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறமா அங்கே இருந்து தான் அம்மா வீட்டுக்கே போகலான் இருக்கு. அப்படியா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கிளம்புனா நேரம் சரியாக தான் இருக்கும். ஆமாங்க, அதான் கிளம்புறேன். சரி மளிகா, போயிட்டு அங்கே இருக்க வேலையை முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வரப்பாரு. அத்தை, நான் போயே வேணான்னு இருந்தேன். இல்லை இவ்வளோ தான் போங்கக்கா போங்கக்கான்னு சொல்லி என்னை இப்படி அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கங்க அத்தை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் மருமகளை நான் பார்த்துக்காம யார் பார்த்துக்குவா? அதை பற்றி நீ கவலையே பண்ணாத. போய் அங்கே இருக்கவங்கள பார்த்துட்டு வா. சரிங்க அத்தை. அக்கா, மாமா தான் ஆரம்பி அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இருக்க முடியும், சீக்கிரம் வர சொன்னார்ல. சரி வரட்டுமா? வாங்க. சரி அத்தை, வரேன். ஏமலிகா, தட்டுக்கு வேணுங்கிற ஜாமான்லாம் அதெல்லாம் அண்ணன் வாங்கிருச்சா அத்தை? நான் அப்படியே போய் சேர்ந்துக்க வேண்டியதான். சரி சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்தை. மல்லிகா, நீ வருவியோ மாட்டியோன்னு யோசிச்சுட்டே இருந்தம்மா. நல்ல வேலை வந்துட்டேன். உங்க அண்ணியும் வர மாட்டேன்ட்டாளா, அதான் எப்படா வரதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை மாப்பிள்ளையும் நீயும் வந்துட்டீங்க. இப்பதான் நல்லா இருக்கு. அப்புறம் நாங்கள் எல்லாமே அமைச்சான், அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக வருவோம். முல்லைக்கு எந்த நல்லதுனாலும் நாங்கள் தானே முதல்ல வந்து நிற்கணும். சரிதான் மச்சான், சரிதான். பிள்ளைகளே கூட்டிட்டு வந்திருக்கலாம். பிள்ளைகளை வர வழியில் வீட்டிலே இறக்கி விட்டாச்சு. நீங்களும் உள்ள வந்து தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு கார்லேயே இருந்துக்கிட்டு பிள்ளைகளை மட்டும் இறக்கி விட்டுட்டீங்க. அண்ணே, அவளுக்கு எதுக்கு இங்கெல்லாம்? நம்ம மட்டும் போய் பொண்ணை அழைச்சிட்டு வந்தா போதும். சித்தியை பார்க்கணும் நாளுகள்ல வீட்டுக்கு வந்தானே பார்த்துக்கிட்டோம். நம்ம வீட்டில் தானே விட்டுட்டு வந்திருக்கோம். சரி சரி, அதனாலே ஒன்றும் இல்லை. வாங்க உள்ளே போவோம். வாசலே ரொம்ப நேரம் நிற்க வேணாம். அம்மா, நீ என்ன ஒன்றுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்க? முகம் வேற வாட்டமாக இருக்கு. இல்லை மல்லிகா, சம்மந்தியம்மா என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியல. அன்னைக்கே கோவத்தில் இருந்தாங்க. ஏம்மா, அதெல்லாம் நீ என்ன நினச்சியா வச்சிட்டு இருக்க? கல்யாணம்னா முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். அதெல்லாம் அவங்கவுங்க மறந்துடுவாங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம அனுசரித்து போய்க்கலாம். நீ உள்ள வா. மறு வீட்டுக்கு அழைக்க வரோன்னு சொல்லிட்டு வாசல்லே நின்றுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நீ வா. அதுவும் சரிதான். அவங்க எதுவும் கூட குறைய பேசினாலும் நம்ம எதையும் மனசில் எடுத்துக்க கூடாது. என்ன சொல்கிறேன்? அதெல்லாம் சரிதான். முதல்ல உள்ளே போவோம். ஆமாம்மா, அப்படி ஏதாவதுனா உள்ள நம்மக்கிட்ட சொல்லிட்டுக்கொள்ள. அதுவும் சரிதான்டா. சரி வா, உள்ளே போவோம். சம்மந்தி, அதே வாங்க 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 சம்மந்தியம்மா. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. வணக்கம் சம்மந்தி. அரவிந்த் வாப்பா, மூர்த்தி, மல்லிகா எல்லாரும் வாங்க வாங்க. லட்சுமி, சீக்கிரம் வா. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அந்த வரேங்க. சம்மந்தியம்மா நல்லா இருக்கீங்களா? அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மூர்த்தி. மல்லிகா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. எல்லாரும் ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும்மா, பரவாயில்ல. முல்லை மாப்பிள்ள எல்லாம் எங்க ரூம்ல இருக்காங்களோ? இல்லப்பா, பக்கத்துல இருக்க கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். நாங்க அதான் போயிட்டு வாங்க அனுப்பி வச்சோம். ஓ சரி சரி, கோயிலுக்கு போனது நல்ல விஷயம் தான். இல்ல, அங்கேயும் இப்படிதான். கோயிலுக்கு போகாம இருக்கவே மாட்டா. அவளுக்கு கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் அதிகம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்பந்தியம்மா. போயிட்டு வந்து குடும்பம் நல்லா இருந்தா சந்தோஷம் தானே. அதெல்லாம் போக வேண்டியதான். சரி, எல்லாம் உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும் சம்பந்தியம்மா, முதல்ல தட்டை வாங்கிக்கோங்க. மறு வீட்டுக்கு பொண்ணையும் மாப்பிளையும் அழைச்சிட்றோம். நல்ல நேரத்திலேயே அழைச்சிட்டா நல்லா இருக்கும்ல. அதுவும் நல்ல யோசனை தான். இங்க பாரு மல்லிகா, மாப்பிள்ள நீங்களே தட்டை வச்சு அழைங்க. அத்தை, நீங்க அழைங்க, அதான் சரியா இருக்கும். நான் எப்படி மாப்பிள்ள? அதெல்லாம் சரியா இருக்கும். நீ தான் அழைக்கணும். இந்தா
தட்டை கொடுத்து பொண்ணையும் மாப்பிளையும் மறுப்பிட்டு கிளம்பா. ஆமா சம்பந்தி அம்மா, வயசுல பெரியவங்க நீங்க தானே, நீங்க தான் அழைக்கணும். அதுதான் நல்லா இருக்கும், மத்த எதையும் யோசிக்காதீங்க. சரிங்க சம்பந்தி, நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணையும் மாப்பிளையும் மறு வீட்டுக்கு எங்க கூட அனுப்பி வைக்கணும். தட்டை வாங்கிக்கோங்க சம்பந்தி. லட்சுமி நீயும் சேர்ந்து வாங்கிக்கோமா. குடும்பமா வந்து கறி விருந்துலையும் கலந்துக்கணும். அதுக்கு என்ன தாராளமா வந்துடுறோம். கறி விருந்து என்னைக்கு வச்சிருக்கீங்க? இன்னையில இருந்து 3வது நாள் சம்பந்தி. சரி, கண்டிப்பா நாங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கிறோம். உங்கள் பக்கம் வேற யாருக்கா சொல்லணும்னாலும் சொல்லுங்க, சொல்லிடுறோம். என் மவளுக்கு தான் சொல்லணும். அதுக்கு என்ன சம்பந்தி, கார்த்திகா நம்ம வீட்டு பிள்ளை, அதுக்கு நாங்களே சொல்லலான்னு தான் இருந்தோம். அப்படிதான் சம்பந்தி, வேற யாரும் இல்லை. லட்சுமி இதை கொண்டு போய் சாமி கிட்ட வச்சுட்டு குடிக்க எல்லாருக்கும் ஏதாவது எடுத்துட்டு வாமா. சரிங்க. நீங்களும் ஏன் நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மருமகளும் கத்திரவனும் வந்துருவாங்க. எல்லாம் இருந்து அழைச்சிட்டு போகலாம். சரிங்க சம்பந்தி.